ஏங்க தங்க விலை மட்டும் ஏறுது இறங்குதுன்னு சொல்றாங்க, நில்லு மட்டும் விலை ஏத்த மாட்டாங்க. இந்த அம்மையார் பேசிய காணொளி அப்படிங்கிறது மனதை ரணமாக்கக்கூடிய வகையில் இருக்குது. வருடா வருடம் தங்கத்தின் விலை ஏறுகிறது, பெட்ரோலின் விலை ஏறுகிறது, ஏன் மதுபானத்தின் விலை ஏறுகிறது. ஆனால் விவசாயிகள் தங்களுடைய உயிரை கொடுத்து விளைவிக்கக்கூடிய நெற்பயிரின் விலை மட்டும் ஏன் ஏற மாட்டேங்குதுன்னு கேட்கிறாங்க. நேற்றைய தினம் விருதாசலத்தில் ஒரு போராட்டம் நடக்குது, நேற்றைய முன்தினம் திருக்கோவிலூர்ல நடக்குது, அதற்கு முன்தினம் தமிழகத்தில் பல்வேறு இடத்துல போராட்டம் நடக்குது. என்னடா போராட்டம்னு பார்த்தா, விவசாயிகளினுடைய அடி வயிற்றில் நெருப்பை வைப்பது போல ஒரு மூட்டையினுடைய விலை என்பது இருக்கிறது. மகசூல் அதிகரிக்குது, அதற்கேற்றவாறு விலையும் அதிகரிக்குது. என்னென்ன விலை? உரமா இருக்கட்டும், மருந்தா இருக்கட்டும், எல்லா விலையும் அதிகரிக்குது. அப்ப ஒரு விவசாயி ஒரு மூட்டைக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்கக்குள்ள அதை கொடுத்தாதான் அவனால அந்த பயிரை விளைவிக்க முடியும். நாளைக்கு வேணான்னு சொல்லிட்டு பிளாட் போட்டு வைத்தா என்ன பண்ணுது அரசாங்கம்? எல்லாத்துக்கும் விலை ஏறுது. ஆனா இந்த நெல் மூட்டைக்கு மட்டும் விலை ஏறுறது கிடையாது. இந்த அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா, ஆட்சி வருவதற்கு முன்பாக என்ன சொல்லிச்சு? விவசாயிகள் ஒரு சொட்டு கண்ணீரை கூட விடமாட்டார்கள் சொல்லுது. ஆனா நேத்திக்கு பார்த்தா விருதாலத்தில் ஒரு போராட்டம் நடக்குது, எல்லாம் அழுகுறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம் உங்கள்கிட்ட? எங்க மூட்டைக்கு விலை அதிகமாக கொடுங்கன்னு கேட்கிறோம். இது தவறா? இதைதானே நீங்க வாக்குறுதியாக கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா அதற்கு அதிகாரிகள்கிட்ட பதில் கிடையாது. அதிகாரிகள் நாங்க என்ன பண்றோம், நாங்க ஊதியம் பெற்று ஊழியம் பார்க்கிறோம், மேல இருக்கிறவங்க உத்தரவு பிறப்பிச்சாதானே நாங்க அந்த நெற்பயிரினுடைய விலையை அதிகமாக்க முடியுன்றாங்க. எனவே மேல இருக்கக்கூடியவங்க யாரு? கடவுள் கிடையாது, திமுக தான். திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய துறை ரீதியான அமைச்சர் அவர்களும் திமுகவினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்க வேண்டும். எல்லாரும் சொல்ற அதே வசனம் தான். அவங்க சேத்துல காலை வச்சாதான் நாம சாப்பிட முடியும். எனவே விவசாயிகளினுடைய துயரை போக்குகின்ற வகையில் நெல் முட்டைகளினுடைய விலையை உயர்த்த வேண்டும். அவர்கள் நிம்மதியாக இருந்தால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும்.